ஹலோ கைஸ். தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய மஞ்சூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க அரசு பேருந்தில் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். ஆனால் போகிற வழியெல்லாம் பயங்கர டேஞ்சரான ஹேர்பின் பென் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் தான் பயணித்து இந்த பியூட்டிஃபுல்லான நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த கிராமத்தை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு நீலகிரி டவுன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம இரியசிகை போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மஞ்சூர் போயிட்டு அங்கேருந்து இரியசிகை போக போகிறேங்க. ஸோ நான் இதை 2 பார்ட்டாக போட போகிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா மஞ்சூர் போயிட்டு, ஸோ செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மஞ்சூர்லேருந்து இரியசிகை வரையும் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாங்க. உதகை மேட்டுப்பாளையம் சாலையிலேருந்து இப்போ நம்ம வலது பக்கமாக டேர்ன் பண்ணி லவ்டேல் அப்படிங்கிற வழியில் நம்ம பயணத்தை இப்போ மேற்கொண்டுட்ருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா ஊட்டி மலை ரயிலோட ஆங்கிலேயர்கள் கட்டிய ரயில்வே ட்ராக் தாங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த வேலி எல்லாமே. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஞ்சூர் வழியில் ஒரு முறையாவது ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ ஊட்டியிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பள்ளத்தாக்குகள், அழகான டீ எஸ்டேட்டுகளும் விவசாய இடங்களும் சின்ன சின்ன வில்லேஜுகளும் நிறைந்த ஸோ பியூட்டிஃபுல்லான சைட்டிங்ஸ் கொண்ட ஏரியா தாங்க இந்த மஞ்சூர் ரோடு. தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கலாங்க. நான் இப்போ சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன், ஏப்ரலில். ஸோ இந்த சம்மர்லேயே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனரியாக பசுமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இதமான பசுஞ்சோலைகள் வழியாக வரக்கூடிய சுத்தமான காற்றும், நல்ல ஈரப்பதமான காற்றும், பசுமையான தேயிலை வாசனையும் உங்கள் இந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குங்க. ஸோ இதே நீங்கள் ரெய்னிங் சீசனில் இங்கே வந்தீங்கன்னா க்ளவுட்ஸு, மிஸ்ட்டு, அதுக்கு நடுவில் இந்த அழகான பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்கள், தேயிலை இலைகள் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர் துளிகள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் இயற்கையை இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசித்து பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. உதகையிலிருந்து மஞ்சூருக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்குங்க. ஆனால் இரியசிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11:30க்கு மட்டும்தான் பஸ் இருக்குங்க. நாம் பயணம் செய்துட்டு இருக்க பகுதி முழுவதுமே தேயிலை தோட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால ஆங்காங்கே சிறு சிறு தேயிலை ஃபேக்ட்ரிகளை பார்க்க முடிஞ்சதுங்க. அங்கேருந்து வரக்கூடிய தேயிலையோட வாசனை ரொம்பவே உற்சாகப்படுத்தும் விதத்தில் அமைஞ்சிருந்ததுங்க.
இங்கேருந்து எமரால்டு டேம் பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர். நம்ம அவிலாஞ்சி போகும்போது எமரால்டு போயிட்டு அந்த வழியாக அவிலாஞ்சி போனோங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வழியில் நம்ம மஞ்சூர் போயிட்டு இங்கேருந்தும் எமரால்டு டேமுக்கு 23 கிலோமீட்டர் இங்கே இருந்துங்க போயிட்டு ரீச் பண்ணலாங்க. முழுவதுமே கொண்டை ஊசி வளைவுகள் இருந்தது. ஒரு சில இடங்களில் பேருந்துக்கு வழிவிட முடியாத சிங்கிள் ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க நம்ம பயணத்தை ஆபத்தான முறையில் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பள்ளத்தாக்காக இருந்தது. பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்செட் ஆகிருமோ அப்படின்ற அந்தளவுக்கு த்ரில்லிங்கான ரோடுன்னு இந்த ரோடை சொல்லலாங்க. ஆனால் எந்த அளவுக்கு த்ரில்லிங் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பள்ளத்தாக்கோட வியூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்னிங்லேயும் ஒவ்வொரு புதிய புதிய பள்ளத்தாக்குகள், புதிய புதிய வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த வழித்தடத்தில் போயிட்டு இயற்கை அன்னையோட அழகை ரசித்து பாருங்கள். இப்போ நம்ம குந்தா அணைக்கட்டு பக்கத்தில் வந்தாச்சு. 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நிறைய அணைக்கட்டுகளை கட்டி நிறைய நீர்மின் நிலையங்களை அமைச்சிருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. அந்த அணைக்கட்டை பார்த்து ரசித்தவாறு என்னோடய பேருந்து பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தேங்க. ஃபைனலாக நம்ம ரீச் பண்ண வேண்டிய மஞ்சூர் கிராமத்தை நம்ம ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த பதிவில் தமிழ்நாட்டோட கடைசி கிராமம், கேரளா அருகில் இருக்கக்கூடிய கிராமம் அப்படிங்கிற ஒரு இரியசிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேங்க. இதை அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.